தேர்தலை ஒட்டி காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஜனநாயகத்தை வலுப்படுத்திட அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் பொதுமக்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றி பாதுகாப்பாகவும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் முக்கிய வீதிகளில் வலம் வந்த காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திருக்கழுக்குன்றத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 50 பேரும், தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மற்றும் உள்ளூர் போலீசார் 100க்கும் மேற்பட்டோரை திருக்கழுக்குன்றம் காவல் நிலைய காவலர்கள் பேண்ட் வாத்தியம் முன் செல்ல மாமல்லபுரம் டிஎஸ்பி ரவி அபிராம், திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் நடராஜ், உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார், பரசுராம் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மிடுக்குடன் கொடி அணிவகுப்பு நடத்தினர். திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவடைந்தது. தைலாராமன் மலைக்கோயில் வனப்பகுதியில் பற்றி எறிந்த காட்டுத்தீயை தீயணைப்புத் துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தைலாராமன் மலைக்கோயிலை சுற்றி அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் உள்ள வனப்பகுதி உள்ளது. இந்நிலையில் சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்ததால் கோயிலை சுற்றியுள்ள வனப்பகுதியில் காட்டு தீ பற்றி எரிய தொடங்கியது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த பெரியகுளம் தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரமாக போராடி கட்டுப்படுத்தி தீயை அணைத்தனர். வனப்பகுதியில் பற்றிய காட்டு தீயால் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் எரிந்து நாசமானது. விருதாச்சலத்தில் தமிழ்நாடு பதிவுத்துறை ஓய்வு பெற்ற SC/ST அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்கம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் ஓய்வு பெற்ற SC/ST அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் விருதாச்சலம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாநில தலைவர் மதலைமுத்து தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் திருச்சி தங்கராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சங்கத்தின் வருங்கால செயல்பாடுகள் குறித்தும் கடந்த மாதம் ஓய்வு பெற்ற சார்பதிவாளர்கள் மற்றும் பணியாளர் நலசங்க ஊழியர்களுக்கு உடனடியாக பாராட்டு விழா நடத்த வேண்டும், ஏப்ரல் 14ஆம் தேதி சங்கத்தின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பணியாளர் சங்கத்தை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்தில் பங்குனி உத்திரம் பெருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக உள்ள கவுஞ்சி மலை கிராமத்தில் 12 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 3 தினங்களாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான மஞ்சு விரட்டு கவுஞ்சி மந்தையில் நடைபெற்றது. இதில் உழவு மாடுகள் பயன்படுத்தப்பட்டு மாடுகளுக்கு இணையாக இளைஞர்கள் ஓடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவில் கிராம மூத்த முன்னோடிகளுக்கு பட்டங்களும் சூட்டப்பட்டது. மேலும் சிவன், ராமன் உள்ளிட்ட கடவுள்கள் போன்று வேடமிட்டு ஊர்வலமாக நடனமாடி உலா வந்தனர். இந்த திருவிழாவில் மேல்மலை கிராம பகுதிகளை சுற்றியுள்ள கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.